ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆதார் ஆன்லைன்லேயே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலான்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சில டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் மொபைல் நம்பர் இருக்கணும். அதாவது உங்க ஆதார் ஒரு மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்க கையில் இருக்கணும். அதுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 50 ரூபா இருக்கணும். அது நம்ம ஆன்லைனில் தான் அதை பே பண்ண முடியும். ஸோ அது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம பே பண்ணணும். அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெப்பேஜ் போய்க்குங்க. இந்த வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா myAadhar.uidai.gov.in இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வரும். இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லாகின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த லாகின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்தோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும். உங்களோட ஆதார் நம்பர் அந்த இடத்துல கொடுங்க. கீழே என்டர் கேப்சா இருக்கு இல்லையா, மேலே என்ன நம்பரை என்ன ஸ்மால் லெட்டரோ கேப்ஸ் லெட்டரோ கொடுத்துருக்கோ அதை பார்த்து அப்படியே கீழே அடிங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஓடிபி போட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பாருங்க அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதை உள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராசஸ் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. அதை கொடுத்தோம் அப்படின்னா நேராக உள்ளே போகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் காமிக்கும். அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ் மட்டும்தான் இப்போ நம்ம அப்டேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் பண்ணணும்னா நம்ம போயிட்டு ஈஸி வேலை தான் பண்ண முடியும். ஸோ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அட்ரஸ்ன்ற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே போகும். அதாவது ஆல்ரெடி என்ன அட்ரஸ் உங்களுக்கு இருக்கோ அது காமிக்கும். அந்த அட்ரஸ்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே போகும். இப்போ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இங்கே உங்கள் அப்பா பேர் போடணும். நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அப்பா பேர் சன் ஆஃப் அப்படிங்கிற பட்சத்தில் போடுங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் அப்பா பேர் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கிலீஷ்லையும் கீழே தமிழ்லேயே போடணும். கீழே தமிழ் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து உங்களோட அப்பா பேரை டைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நம்பரை டைப் பண்ணணும். இந்த நம்பர் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டைப் பண்ணும்போதே கீழே டைப் ஆகும். அதே மாதிரி தான் மேலேயும் இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா கீழே தமிழில் இதாகும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரலங்கிற பட்சத்தில் கீழே பாருங்கள் இந்த கீபோர்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் வந்துடும். ஸோ இதில் நம்பர் போட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் அட்ரஸ், லேண்ட்மார்க்கு அதெல்லாம் இருக்கிறதுல நீங்கள் பார்த்து உங்களை அட்ரஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பின்கோடு இருக்கும். இங்கே நீங்கள் பின்கோட் டைப் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக எந்த டிஸ்ட்ரிக்கோ அது வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், டவுன், சிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓட்டர் ஐடி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கிளிக் பண்ணுங்க. இபி பில்னா இபி பில்லை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ ஓட்டர் ஐடி ஸ்டாட்மெண்ட் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓட்டர் ஐடி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். இந்த வி டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து கண்டினியூ டு அப்லோட் அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் எந்த இடத்துல ஸ்கேனாக இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் அப்டேட் பண்ண ஆதாரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த பென்சில் மாதிரி டிக் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த கரெக்டான அட்ரஸோ அதை கொடுத்துட்டு இங்கே 2 பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 பே பண்ணுற ஆப்ஷன் மாதிரி வரும்.
இதில் வந்துட்டு எது வேணால் நீங்கள் கொடுத்து வந்து பே பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், வேலட், கார்டு எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம், டெபிட் கார்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கார்டு கொடுத்துட்டு டைரெக்டாக பண்ணிக்கலாம். நான் வந்து கார்டு கொடுக்குறேன். ஏடிஎம் கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட், சிவிவி, நேம் ஆன் கார்டு, கார்டில் எப்படி இருக்கோ அதை போட்டுருணும். அமௌண்ட் வந்து ஆல்ரெடி அதிலே கிளிக்கில் இருக்கும். இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்குக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். கொடுத்துட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 50 ரூபா வந்துட்டு அமௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜாவது வரும். ஸோ இப்படி தான் வந்து ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.